எழுத்தாளர் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தியின் உயிரோடு உறவாடும் நேசம் இது. பாகம் 8. கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீதப்பிரியா தக்ஷணாமூர்த்தி. தூரிகையின் சத்தத்தில் வீட்டிலிருந்த அனைவரும் என்னவோ ஏதோ என்று பயந்து கொண்டு வேகமாக அவர்கள் அறைக்கு வந்துவிட, தனலட்சுமி அமைதியாக தன் மகனை தூக்கி இடுப்பில் அமர்த்தி கொண்டு அங்கிருந்து நகர முயன்றார். ஆனால் அவரை தடுத்து நிறுத்திய தூரிகையோ, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்? ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கும் எனக்கும் ஒத்து போகலை. உங்கள் பையனாக தானே எங்களோட ரூமுக்கு வந்தான். ஆனால் நீங்கள் பேசும்போதே ஒரு மாதிரி திமிராக பேசுகிறீங்க. இப்போ அவன் எங்கள் ரூமுக்கு வந்ததுனால என்ன குறைஞ்சிட்டான்? நல்லா தானே நடந்து வந்தான். இல்லை கை கால் ஏதாவது உடஞ்சிடுச்சா என்று அவள் கோபமாக கத்த, அம்மாடி தூரிகா, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிற? அதுவும் சின்ன குழந்தைய போய் என்ன நடந்துச்சு? எதுக்கு தேவையில்லாமல் நீ இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்க என்று வேதவள்ளி பதட்டமாக கேட்க, நான் பேசினாலே உங்களுக்கு தேவையில்லாத மாதிரி தான் தெரியுதா? அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னு யாரும் கேட்க மாட்டீங்க, என்னை மட்டும்தான் குறை சொல்லுவீங்க. ஆமாம், உங்கள் எல்லாருக்கும் என்ன குறை சொல்லி பழகிடுச்சுல்ல, அந்த பழக்கத்தை எப்படி உங்களால் மாற்றிக்க முடியும் என்று அவள் கோபமாய் கத்த, அப்போதுதான் வீட்டிற்குள் வந்த வீரா இவளின் சத்தத்தில் அவளை முறைத்து பார்த்தான். அவனின் முகத்தை பார்க்க பிடிக்காமல் வேறு புறம் முகத்தை திருப்பி கொண்டவள், நீங்கள் மட்டும் அப்படி இல்லை, உங்கள் பையனுக்கும் அதுதான் பழக்கம். எப்போவுமே நான் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் உங்கள் பையன் கண்ணுக்கு அது தப்பாக தான் தெரியும் என்று அவள் மீண்டும் மீண்டும் அதையே கூற, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே கண்டிப்பாக உன் மேலே தான் தப்பு இருக்குன்னு என்னால் 100% அடித்து சொல்ல முடியும். என்னோடய சித்தியோ இல்லை என்னோடய தம்பியோ எந்த தப்பும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க என்று அவன் கோபமாய் கூற, டேய், ஏற்கனவே அந்த புள்ள கோபத்தில் இருக்குது, நீ வேற இன்னும் அந்த புள்ளையை போய் குறை சொல்கிற, அமைதியே இருடா என்று அவனை அடக்கிய அன்புமணி, அம்மாடி தனலட்சுமி, என்னதான் நடந்தது, நீயாவது சொல்லுமா என்றார் அவரிடம். அதில் தூரிகை பேசிய வார்த்தைகளில் ஏற்பட்ட மனக்கவலையில் இருந்தவர் மெல்ல தன்னை சமன்படுத்தி கொண்டு, சின்ன தம்பி வீராவை பார்க்கறதுக்காக ரூமுக்கு வந்திருப்பான் போல மாமா. ரூமுக்குள்ளே வரும்போதே தூரிகாவை பார்த்துருக்கான். பார்த்த உடனே அவகிட்ட போய் பேசலான்னு முயற்சி பண்ணியும் இருக்கான். ஆனால் தூரிகாவுக்கு அது பிடிக்கல. அவன் முகத்தில் அடித்த மாதிரி பேசிட்டா. அதனால தான் நான் தம்பியை கூப்பிட்டு நீ எதுக்குப்பா இங்கே வந்தேன்னு சாதாரணமாக தான் கேட்டேன். ஆனால் அதுக்கே இவ கத்த ஆரம்பிச்சிட்டா என்றார் மெல்லிய குரலில். சித்தி, என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லு. நீ எதையோ மறைச்சி சொல்கிற மாதிரியே இருக்குது. முதல்ல அவள் என்ன சொல்லி தம்பியை திட்டினா? கண்டிப்பாக அவள் பேசின வார்த்தை ஏதோ மோசமானதாக தான் இருந்திருக்கும் என்றான் வீரா சரியாக கண்டுபிடித்து. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அவள் அப்படி எதுவும் சொல்லலை, இவ்வளவுதான் நடந்தது என்று மீண்டும் அவர் மேலோட்டமாக கூற, டேய், அவள் தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாள, இதோட அந்த பிரச்சனையை விட்டுடு. போங்க, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. அம்மாடி தூரிகா, இனிமேல் உன்னோட ரூமுக்கு அவன் வரவே மாட்டான், போதுமா? நீ போய் ரூமில் ரெஸ்ட் எடு என்று வேகமாக கூறிய வேதவள்ளி அனைவரையும் அழைத்து கொண்டு அங்கிருந்து நகர முற்பட, தன் தாயின் கரத்தை பிடித்து தடுத்து நிறுத்திய வீரா, அம்மா நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. மேடம் தான் இந்த குதி குதிக்கிறாங்களே, அவங்க மேலே தப்பே இல்லைன்னு அவங்க அடித்து பேச தானே செய்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அமைதியாக நில்லு என்று தன் தாயை அடக்கியவன் தனலட்சுமியை அழுத்தமாய் பார்க்க, அவரோ தன் கணவரின் அருகே சென்று நின்று கொண்டார். எழில்குமரன் அமைதியாக தன் தந்தையின் கரத்திற்கு தாவிவிட, தன் மகனை தன்னோடு அணைத்து கொண்ட சிங்காரத்திற்கு கண்டிப்பாக தூரிகை ஏதாவது தன் மகனை காயப்படுத்தும் வகையில்தான் பேசியிருப்பாள் என்று தெரிந்தது. இருந்தாலும் அதை வைத்து கொண்டு இப்பொழுது பெரிய பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் என்று அமைதியாகி போனார் அவரும். சித்தி, இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா என்று அவன் மீண்டும் கத்த, அதான் அவர் கேட்குறாருல, சொல்லுங்க, 1க்கு 2 எதையாவது சொல்லி ஏற்றி விடுங்க. ஏற்கனவே அவருக்கு என்ன பிடிக்காது, இதில் நீங்கள் வேற ஏதாவது சொல்லி ஏற்றி விட்டீங்கன்னா சுத்தம், அவர் என்னை இந்த வீட்டை விட்டே அடைச்சி துரத்திடுவார். அதுக்கு தானே நீங்கள் ஆசைப்படுறீங்க என்றால் மீண்டும் கோபமாக தூரிகை. அதில் அவள் கரத்தை பிடித்து முறுக்கியவன், வாயை மூடுடி கழுத, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுன சாவடிச்சிடுவேன். நானும் பொம்பளை புள்ள மேலே கை வைக்கக்கூடாது, அதுவும் கட்டின பொண்டாட்டியை அடிக்கவே கூடாதுன்னு அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக ஆடுற என்று மேலும் மேலும் அவன் கோபமாய் கத்த, அவன் கையை முறுக்கியதில் வலியில் கண்ணீரே வந்துவிட்டது அவளுக்கு. அவளின் நிலை கண்டு பதறிப்போன வேதவள்ளி, அடே என்னடா பண்ணுற மருமகளை, விடுடா, பொம்பளை புள்ளையை இப்படியா கையை பிடிச்சி முறுக்குவ என்று அவனை திட்டியவர் அவன் கரத்தை வெடுக்கென்று பிடித்து தள்ளிவிட்டு தூரிகையை தன் அருகே இழுத்து கொண்டார். ஆனால் அவரிடமும் இருந்து விலகி நின்று கொண்டாள் தூரிகை.
அதை கண்டு வேதவல்லியின் முகம் சுணங்கியது. வீரா, எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் நீ இப்படி பிரச்சனையை கிளப்பிக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையாக நீ இங்கேருந்து போ. இங்கேயே நின்றுட்டு இருந்தால் இன்னும் நீ சத்தம் போட தான் செய்வ என்று தனலட்சுமி கூற, அவர் கையை எடுத்து தன் தலையின் மீது வைத்தவன், என் தலைமையில சத்தியம் பண்ணி சொல்லு, அவள் அவ்வளோதான் பேசினாளா இல்லை வேற ஏதாவது பேசினாளா? சொல்லு சித்தி என்றான் ஆக்ரோஷமாக. அதில் பதறிப்போனவர் அவன் தலையிலிருந்து தன் கரத்தை எடுக்க முற்பட, சொல்ல போறிய இல்லையா சித்தி என்றான் மீண்டும் ஆக்ரோஷமாக. அதில் அதற்கு மேல் மறைக்க முடியாமல் கடகடவென்று தூரிகை பேசிய அனைத்தையும் ஒன்று விடாமல் அவர் கூறிவிட, அதில் ஆக்ரோஷமாக அவளை அடிக்க பாய்ந்தான் வீரா. அதில் தூரிகை நடுநடுங்கி போக அவளை பதட்டமாக ஓடி வந்து தடுத்து பிடித்தனர் சிங்காரம் மற்றும் அன்புமணி. என்னை விடுங்க, இன்றைக்கே அவளை கொண்டு போடுறேன். குழந்த ஆசையாக அவளை போய் கூப்பிட்டு இருக்கான், முகத்தில் அடித்த மாதிரி பேசியிருக்கா. அவள் அப்படி பேசுனதை கூட நான் விட்டுருவேன். ஆனால் என்னமோ சித்தி தப்பு பண்ண மாதிரி அவங்கள எவ்வளவு கேவலமாக உருவகப்படுத்துகிறா பார்த்தீங்களா? ஏண்டி, நீ தப்பு பண்ணதை ஒத்துக்கவே மாட்டியா? இப்போ அவங்க என்ன கேட்டுட்டாங்க? நீ குழந்தைய திட்டினதுனால எதுக்காக அவன் இங்கே வந்தான்னு கேட்டாங்க. அவங்களுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நீ எப்படிப்பட்டவன்னு. அப்படி இருக்கும்போது அவங்க பிள்ளைய உங்ககிட்ட அவங்க உறவாட விடுவாங்களா? நீ பெரியவங்க மனசையே நோக்கடிக்கிற. அந்த குழந்தைய மட்டும் விட்டு வைப்பியா என்ன? அதனால் கூட அவங்க அப்படி கேட்டிருக்கலாம். அவங்க கேட்டதில் என்னடி தப்பு என்று அவன் கோபமாய் கத்த, என்னை பார்த்தா உங்களுக்கு கேவலமானவ மாதிரி தெரியுதா? எல்லார் மனசையும் கஷ்டப்படுத்துகிற அரக்கி மாதிரி தெரியுதா என்றாள் அழுகையுடன் தூரிகை. அதில் சந்தேகமே இல்லை, நீ அப்படி தான் எல்லாத்தையுமே ஆரம்பத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் என்னை யோசிக்க வைக்கிற. உன்னை எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு பதிலாக கடைசி வரைக்கும் நான் இப்படியே தனியாக இருந்திருக்கலாம் போல என்று அவன் கோபமாக கத்திவிட்டு அங்கிருந்து தன் தந்தை மற்றும் சித்தப்பாவின் கரங்களை உதறிவிட்டு சென்றுவிட, டேய் நில்லுடா, வீரா நில்லு என்று அவன் பின்னே கத்திக்கொண்டே சென்றனர் அன்புமணி மற்றும் சிங்காரம். ஆனால் அவனோ நிற்காமல் சென்று விட்டான். தனலட்சுமி தூரிகையை ஒரு பார்வை பார்த்தவர், நீ இப்படியே இருந்தால் இன்னொன்று இந்த வீட்டில் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும்மா. நான் உன்னை குறை சொல்கிறேன்னு கூட நீ நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. இந்த குடும்பம் அழகான ஒரு குருவி கூடு மாதிரி இருந்துச்சு. உன்னால் எந்த பிரச்சனையும் இனிமேல் இந்த வீட்டில் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உன் மேலே பாசம் காட்டுற எல்லாரையும் நீ வெறுத்து ஒதுக்குறது அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ கூட உன் புருஷன்கிட்டேருந்து உன்னை காப்பாற்றி விலக்கி கூட்டிகிட்டு வந்தது உன்னோட மாமியார் என்னோட அக்கா வேதவல்லி தான். ஆனால் அவங்களையே நீ வெறுப்பாக தான் பார்க்குற. இது உனக்கு நல்லதுக்கு இல்லை, இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் என்றவர் கவலையுடன் நின்று இருந்த வேதவல்லியை பார்த்து, நீங்கள் என்ன எவ்வளோ நேரம் அக்கா இங்கே நிற்க போகிறீங்க? நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே நின்னாலும் இவங்களை மதிக்க போகிறதே கிடையாது. ஒழுங்காக என் கூட வாங்க என்று அவர் கையை பிடித்து இழுத்து கொண்டு கீழே சென்று விட்டார். இப்பொழுது அங்கு தனியாக நின்றது தூரிகை தான். அவளுக்கு அழுகை வெடிக்க தயாராக இருக்க ஓடி சென்று கட்டிலில் விழுந்தாள். மனம் முழுவதும் அவளுக்கு ரணமாய் இருந்தது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தன்னை ஏதோ குற்றவாளி போல் இங்கு நிற்க வைத்து விட்டார்கள் என்று தோன்றியது அவளுக்கு அந்நொடி. அப்போது கூட அவள் மீது தவறு உள்ளது என்பதை அவள் உணரவில்லை. அதிலும் வீரா பேசிய வார்த்தைகள் அவள் நெஞ்சில் ஈட்டியை வைத்து குத்தியது போல் வலித்தது. உன்னை திருமணம் செய்ததற்கு செய்யாமலேயே தனியாக காலம் முழுவதும் வாழ்ந்திருக்கலாம் என்று அவன் வாயால் அப்படி ஒரு வார்த்தையை கேட்டவளுக்கு கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.